ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பையன் அவங்க அம்மாட்ட போயிட்டு, "என்ன வளர்த்ததுல உனக்கு பங்கு உண்டா? இல்ல அப்பாவுக்கு உண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "கல்யாணம் ஆன புதுசுல உங்க அப்பா வந்து அவங்களோட விருப்பு வெறுப்பு தான் ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருந்தாரு. நீ பொறந்ததுக்கு அப்புறம் தான் தன் தேவைகள் எல்லாம் நிறுத்திட்டு, உங்களுக்காகவும், வீட்டுக்காகவும் இந்த மருந்து, மாத்திரை செலவுன்ட்டு, உன் படிப்புக்குன்னு மொத்தமா அவர் பண்ணாருன்ட்டு." இதே கேள்விய அவன் அப்பாட்ட போய் கேட்குறான். கேட்டவுடனே, "உன் தாய் தான் தனக்காகன்னு எதுவும் கேட்டதில்ல. சண்டை போட்டது கூட உங்களுக்காகத்தான். அதனால அவளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகள் கூட அவ கேட்டது கிடையாது. ஸோ தியாகத்தின் உருவமா இருந்ததுனால தான் நம்ம குடும்பம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த பையன் தன்னோட சகோதர சகோதரிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட அம்மாவும், அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட அப்பாவும் இருக்கிற வீடு இருந்ததுன்னா, அந்த வீட்ல நம்ம பொறந்ததுக்கே குடுத்து வச்சிருக்கணும். நாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு கைடன்ஸுக்காக நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது ஒரு சந்தோஷமே நமக்கு முன்ன மேல வரதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அவன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறான். உண்மை தானேங்க. தேங்க் யூ ஸோ மச்.